ஹலோ, வணக்கம். ஆமாம், இன்றைக்கி வீட்டிலேருந்து பாலமேடு போக போகிறோம். அலங்காநல்லூர் வழியாக காரில் போயிட்டுருக்கோம். ஆமாம், மகாலட்சுமி இங்கே ஸ்கூல் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்காங்க, கூப்பிட போயிட்டுருக்கோம். 4:30 மணிக்கு நானும் அஸ்வினும் போயிட்டுருக்கோம். ஆமாம், வெயில் ஓவராக அடிச்சதுனால சும்மா கார் எடுத்து போகுன்ட்டு கார் எடுத்து அப்படியே போய்கிட்டுருக்கோம். ஹோண்டா வெர்னா காரு அப்படியே சும்மா நானும் தம்பி ஜாலியாக போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும், அந்த ரூட்டில் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாலமேடுக்கு போகிறதுக்கு. ஆமாம், அந்த ரூட்டில் அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகலாம். மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும். தென்னை மரம் அதிகமாக இருக்கும், கொய்யா மரம் அதிகமாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போவோம். ரோட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு கொஞ்சம் சிரமந்தான். ரோடு அப்படி தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த லாரி எங்கள் ரூட்டில் லாரி அதிகமாக போயிட்டுருக்கும். உள்ள அந்த குவாரிகள் ஏரியாதனால லாரிகள் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். இந்த இடத்துல ஒரு பைபாஸ் ஒன்று பாலம் ஒன்று புதுசாக போட்டுட்ருக்காங்க. வாடிப்பேட்டிலேருந்து மதுரை சிட்டிக்குள்ள வந்து என்ட்ராகுதில்ல, இது ஒரு பைபாஸ். இது வலசையும் போகும், வலசை ஊர் அப்படி போய்கிட்டுருக்கோம். இதில் எது 2 வழி சாலை போட்டால் நல்லாயிருக்கும். ஒன்று அப்படியே இருக்குது. போகிறதுக்கு இட வசதிகள் கம்மியாக தான் இருக்குது. போய்கிட்டு இருக்கோம். தம்பி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், அஸ்வின் தலைவர். அவர் தான் வீடியோ எடுத்து வந்துட்டுருக்காரு. எப்போ வீடியோ எடுத்து போடுவோம்ப்பா அப்படின்னாப்புல. சரி ரைட்டு எடுறா தம்பி அப்படின்ட்டு அவன் தான் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே போய்கிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. ஆனால் நாங்கள் 4:30 மணிக்கு தான் இங்கேருந்தே வீட்டிலேருந்தே கிளம்புனோம். அங்கே பாப்பா அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து, இன்னும் வரலையான்ட்டு. கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு பாப்பான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் வேகமாகவும் போக முடியாது, அதனால் மெதுவாக அனுசரித்து போயிட்டுருக்கோம். இந்த கேட்டு கடை வந்தாச்சு, அலங்காநல்லூர். இதான் அலங்காநல்லூர் என்ட்ரன்ஸு. மதுரையிலேருந்து போனால் அலங்காநல்லூர் என்ட்ரன்ஸ் இதான். இந்த இடத்துக்கு பேர் கேட்டு கடைமாங்க. ஆமாம், இந்த வழியாக தான் பாலமேடு போகணும். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். திருப்பி போகிறதுக்கு ரொம்ப சிரமம். ஃபுல்லாக லாரிகள் தான் அதிகமாக இருக்கும் ஏரியாவில். வருது பாருங்கள், எத்தனை லாரி வருது பாருங்கள். அடுத்து கொய்யாப்பழமும் நிறையா அங்கே விளையும், அதனால் மார்க்கெட்டுக்கு போகிற வண்டி நிறையா வரும். இங்கேருந்து தான் மொத்தமாக எடுத்து போவாங்க. கொய்யாப்பழங்கள், சப்போட்டா எல்லாம் மொத்தமாக எடுத்து போவாங்க இங்கேருந்து. இந்த டர்ன் பண்ணியாச்சு. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்துனா ஒரே ரோடு பாலமேடு. லெஃப்ட் எடுத்து போவோம் பாருங்கள். ஓகேங்களா, லெஃப்ட் எடுத்தாச்சா. அங்கிட்டு போன வண்டி லாரி வந்து குவாரிகளுக்கு போகுது, ஜல்லி எம் ஸ்டாண்டு எடுக்கிறதுக்காண்டி போகும். இதான் அலங்காநல்லூர் கேட்டு கடை பஸ் ஸ்டாப். இதிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் பாலமேடு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஆமாம், போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த ரோட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்தீங்கன்னா பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஏரியா போகிறது பைக்கில் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். பைக்கில் போனால் நல்லாயிருக்கும். ஹெல்மெட் போட்டு பைக்கில் போங்க, சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். வெயில் அதிகமாக இருக்காது இந்த ஏரியாவில். வெயில் அடித்தாலும் மரங்கள் நிறையா இருக்குன்னு நின்றுக்கலாம். தம்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அவன் தூங்கணுன்னு எழுப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு. வாரேன்னு சொல்லி இருந்தால் அவனுக்கு மட்டும் லீவு, பாப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் நல்லா, அதனால் அப்படி போய்கிட்டுருக்கோம். பாருங்க, மரங்கள்லாம் இடமே இருக்காது இந்த ரோட்டில். மதுரை இருந்து பாலமேடு வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கும். மரங்கள் இல்லாத ஏரியாவே இருக்காது. நல்லாயிருக்கும் ஏரியா. இந்த இடத்துல ஒரு ஆறு ஒன்று, வாய்க்கால் ஒன்று போகும். நல்லா பார்த்தீங்களா, இதில் தான் பக்கத்து கிராமத்துக்கு ஃபுல்லாக வயல்வெளிக்கெலாம் தண்ணிகள் இதில் தான் போகும். பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும் அதில். டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைம், காலை டைம் மட்டும் மற்ற நேரம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதிக வண்டிகள்லாம் எவ்வளோலாம் இல்லை. ஆமாம், அப்படியே போயிட்டு இருக்குது. அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த சனி எங்கேயுமே ஒயின் ஷாப்புங்கிறதே கிடையாது. நல்ல ஒரு ஆமாம், அலங்காநல்லூர்லேயும் கிடையாது, பாலமேட்லேயும் கிடையாது. இந்த அரசு மதுபானங்கள் அந்த இது எதுவுமே கிடையாது.
அப்படி நல்லா ஸ்டிக்காக இங்கே ஜல்லிக்கட்டு நடக்குங்கனால அந்த ஊர்லேயே ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க. கடைகள் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு வைக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி நல்லா நீட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. எல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதனால் நல்லாயிருக்கும். யாருனாலும் வந்துட்டு போகலாம், பயம் வேணாம், வந்துட்டு போகலாம். போயிட்டு பார்த்தீங்களா, இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கும். 2 சைடும் மரங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் நடந்தே கூட நீங்கள் பழமுடி போயிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். டயர்டே ஆகாது. ஆமாம். அப்போ எப்போ ஒரு இடத்துலையும் ஒரு டீ கடை இருக்கும். டீயை குடிச்சிட்டு நடந்தே கூட போகலாம். ஜாலியாக இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக போகிறவங்க நடந்துலாம் போக முடியாது. டயர்டாயிரும் உங்களுக்கு. ஆமாம். புதுசாக சுற்றி பார்க்குறவங்க பைக்கில் வந்தால் செமையாக இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் அடிக்கலாம். நீங்கள் மைக் எடுத்து போகல, அதனால தான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். லைவ்லேயே மைக் போட்டு போயிடலாம். மைக் எடுத்து போகல, திடீர் ப்ரோக்ராம். தம்பி வந்ததுனால இது பண்ணார். அதனால் சரி ரைட்டு வீடியோ எங்கள் வீட்டில் வந்து பேசுவோம். ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு லைவில் பேசிட்டு இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். ஆமாங்க. அதான் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. பக்கத்தில் போயாச்சு. வண்டி 60க்கு மேலே ஓட்ட முடியலங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்களா, இதை பஸ் வருது பார்த்தீங்களா, ஓவர்டேக்கே பண்ண முடியாது. லாரி மெதுவாக தான் போவாங்க. ஓவர்டேக் பண்ணு பார்த்தோன்னா அங்கிட்டிருந்து பஸ் வந்துடும், இல்லாட்டி ஏதாவது 2 வீலர் வந்துடும். ஒன்றும் சிரமம். இதெல்லாம் ஒரு எஸ்பெண்டு, சரியான எஸ்பெண்டு. சரி. இது வந்து தேவசேரி பிரிவு. இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும் பாலமேடு. அதுக்கடுத்து சிட்டிங்கிறது கிடையாது. அலங்காநல்லூர், பாலமேடு. மதுரைக்கு அடுத்து அலங்காநல்லூர், பாலமேடு, இதான் சிட்டி. ஓரளவுக்கு பெரிய ஊருங்கிறது. சிட்டின்னு சொல்ல முடியாது, பெரிய ஊர். அதுக்கடுத்து பெரிய ஊரில் கிடையாது. எல்லாமே சுற்றி கிராமம் தான் இருக்கும். பெரிய ஊருங்கிறது அடுத்து அதுங்களுக்குள்ளே கிடையாது. அடுத்துக்குள்ளே கிராமங்கள் தான். நிறைய கிராமங்கள் இருக்கும். ஃபுல்லாக தோட்டங்கள் தான். மலைகள் அதிகமாக இருக்கும். கல்குவாரிகள் நிறையா உண்டு இங்கே. நல்லாயிருக்கும் ஊர். இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்கும். வெக்கைங்கிறதே தெரியாது. இதுதான் தேவசேரி பிரிவுங்கிறது. ஆமாம். சரிங்க, அடுத்து ஒரு நாள் லைவில் வீடியோ எடுத்து போடுறேன்.